சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வந்த ஆசிரியர்கள் தற்பொழுது காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக தங்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றியதால் ஆத்திரமடைந்த ஆசிரியர்கள் தற்பொழுது காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன விவரங்கள்? அருணேஷ் வணக்கம். ஒற்றை கோரிக்கை தான், அவர்களுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சம ஊதியம் என்பது மற்ற ஆசிரியர்களுக்கு நீங்கள் என்ன ஊதியம் வழங்குகிறீர்களோ அதே போல சம ஊதியத்தை எங்களுக்கும் வழங்குங்கள் என்று அவர்கள் கேட்டு இந்த போராட்டத்தில், முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த தேர்தல் அறிக்கையில், அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 311வது தேர்தல் அறிக்கையாக சம ஊதியம் வழங்கப்படும் என்று அவர்கள் அந்த வாக்குறுதியை அளித்திருந்தார்கள். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேச்சுவார்த்தை என்பது பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படாதன் காரணமாக தற்பொழுது டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடக்கூடிய அந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே அவர்கள் பல்வேறு இடங்களில் வரும்பொழுதே கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக எக்மோர் ரயில் நிலையத்தில் இருந்து அவர்கள் ஆசிரியர்கள் இறங்கும் பொழுது அவர்கள் குழந்தைகள் தனியாகவும் அவர்கள் தனியாகவும் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தி காவல்துறை எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடங்களில் அவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டார்கள். இருந்த போதிலும் அந்த தடைகளை எல்லாம் மீறி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வந்தபோது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்கள் போராட்டத்தை நடத்த விடாமல் தடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டவுடன் போலீசாருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே அந்த வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. வாக்குவாதத்தின் காரணமாக அவர்கள் பேருந்தில் ஏற்றி அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய அந்த சூழல் என்பது ஏற்பட்டதன் காரணமாக காவல்துறையையும் கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையை கண்டித்தும் அவர்கள் தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் கூறும் பொழுது, நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம், தேர்தல் அறிக்கையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் கேட்கிறோம், 311வது வாக்குறுதியை அவர்கள் எங்களுக்கு கொடுத்திருந்தார்கள், அதனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அருணேஷ். ராஜேஷ், சம வேலைக்கு சம ஊதியம்ன்ற ஒற்றை கோரிக்கை தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அரசு தரப்புல ஏதேனும் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு? அது குறித்தான விவரங்கள்? தொடர்ச்சியாக இந்த இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை, 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அதே போல அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடனும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்றது. குறிப்பாக டிபிஐ வளாகத்தில் கூட அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. ஆனால் அவர்கள் யாரும் அந்த பேச்சுவார்த்தை, அந்த சம ஊதியம் என்ற சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை என்பது ஏற்கப்படாததன் காரணமாக இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பு மூலமாக தங்களது கோரிக்கையை, தங்களுடைய இந்த நாங்கள் நியாயமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம், அந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த போராட்டத்தின் போது வாக்குவாதம் ஏற்பட்டதன் காரணமாக பலர் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. பலர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படக்கூடிய அந்த சூழலும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் காரணமாக டிபிஐ வளாகம் முழுவதுமே போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடன் அந்த வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கேட்கக்கூடிய ஒற்றை கேள்வி என்பது, நாங்கள் 2021-20 காலகட்டங்களில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். அப்பொழுது எங்கள் போராட்டத்திற்கு நேரடியாக வந்த எதிர்க்கட்சி தலைவர் வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. அனைவரும் சமம் என்று இந்த அரசு சொல்கிறது. அதே நேரத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை நாங்கள் கேட்கிறோம், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று அவர்கள் எழுப்புகிறார்கள். அதே நேரத்தில் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே நிதி சுமையை காரணம் காட்டி தற்பொழுது தங்களால் செய்ய முடியாது என்று அவர்கள் கூறியதன் காரணமாகத்தான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அருணேஷ். ராஜேஷ், அதே போல இப்போ இந்த போராட்டத்தை தடுக்கும் பொருட்டு கைது நடவடிக்கை, அதுவும் வலுக்கட்டாயமான கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக போராட்டக்குழு நிர்வாகிகள் ஏதேனும் திட்டமிட்டிருக்காங்களா? விவரங்கள்? குறிப்பாக நாம் அவர்களிடத்தில் பேசும்பொழுது அவர்கள் கூறிய ஒற்றை
கருத்து. எங்களிடம் முதலமைச்சர் பேச வேண்டும். ஏனென்றால் அமைச்சர் பலமுறை நாங்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம். ஆனால் அவர் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையை ஏற்பதாக தெரியவில்லை. அதனால் முதலமைச்சர் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் எங்களுக்கு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தர வேண்டும். சமவேளை சம ஊதியம் கேட்கிறோம், இதில் என்ன குறை இருக்கிறது என்பது அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதனை நிறைவேற்றுவதில் அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது என்பது அவர்கள் கேள்வியாக இருக்கிறது. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி என்றால் எதற்காக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அந்த வாக்குறுதியை கொடுத்தார்கள் என்ற கேள்வி அவர்களிடம் தொக்கி நிற்கிறது. அதே நேரத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து தற்பொழுது கைது செய்யப்பட்ட இந்த ஆசிரியர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் மாலை விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த சங்கங்களுடைய சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தலைவர்களோடு கலந்து ஆலோசித்த பின்பு அவர்கள் அடுத்த கட்ட போராட்டம் என்பதை என்னவென்று அறிவிப்பார்கள். ஏற்கனவே அவர்கள் டிபிஏ வளாகத்தை முற்றுகையிடும் பொழுதே நாங்கள் இந்த வளாகத்தை முற்றுகையிடுகிறோம், எங்களுடைய கோரிக்கை ஏற்காவிட்டால் நாங்கள் அடுத்தபடியாக தலைமைச் செயலகத்தையும் முதலமைச்சர் வீடையும் முற்றுகையிடுவோம் என்றெல்லாம் அவர்கள் கூறியதை நம்மால் கேட்க முடிந்தது. அவர்கள் அரசுக்கு எதிராக தங்களுடைய கடுமையான கண்டனங்களையும் கடுமையான கோஷங்களையும் எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நாங்கள் மாணவர்களை அடுத்த கட்ட சமுதாயத்தை அடுத்த கட்ட மாணவர்களை நாங்கள் வழிநடத்தக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்ததும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அரசுக்கு இதில் என்ன எங்களுடைய அவர்கள் அளித்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற சொல்லிதான் கேட்கிறோமே தவிர நாங்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. அரசு எங்களுக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். நிறைவேற்றி தரும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே செவிலியர்கள் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பிறகு அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு தெளிவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். வேலைக்கு செல்லும் வரும் உங்களுக்கான நியாயமான பணிகள் வழங்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது 200 பேருக்கு இந்த பணிகள் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே அடிப்படையில் தான் தற்பொழுது எங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான கள நிலவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அந்த வண்டி கூட்டு வாங்க.